கவலைப்படுறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? குத்துக்கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க. நானும் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அதேதான் அந்த வீட்டுல நடந்தது. உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு. கேட்டிருக்கார், உங்க பொண்ணு குடுக்கல. பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டார். எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்தேன். வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிள்ளை 2ஆம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்காரு. உன் புருஷன் தாமா. சாதாரணமா ஊர் உலகத்துல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 2 தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா 2ஐயுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். நான் அவரை கோர்ட்ல சந்திக்கிறேன் சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதுமா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க நான் மலடின்னு? சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவ. அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேட்பானே? என் தங்கைகளை கரையேற்றுற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும். அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஏண்டி, உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? மாப்பிளைய பட்னி போட்டுத்தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுவுன? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி வாங்கி குடிச்சது தப்பா? தப்பே இல்லைங்க.